சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன். ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்னு தான் தெரியல. என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன். அப்படியா? அப்படின்னா இருக்கவே இருக்கிறது. நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் PR Troican GmbH. நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள். PR Troican GmbH, உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் தேவா மதன், வாசிப்பவர் AS பாரதி. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் மாகாணம் ஒன்றில் மின்னல் தாக்கியதால் பற்றி எரிந்த வீடு. சுவிட்சர்லாந்தில் கனமழை. ஆல்ப்ஸ் வடக்கு சரிவுகளில் 109 மில்லிமீட்டர் வரை பதிவு. சுவிட்சர்லாந்து ஏரியில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானம். பிரீன்ஸ் மலைப்பகுதியில் மண் சரிவு அபாயம். அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பிரெஞ்சு மொழி கற்பிக்கப்படாத சுவிட்சர்லாந்து பள்ளிகள் தொடர்பில் விமர்சனம். சுவிஸ் விமான பயணிகளின் மும்பை பயணத்தில் பரபரப்பு. பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் ஸ்ரீ ஜுவல்லரி. பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும், நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும், தாலிக்கொடி முதல் ஜொலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள். தொடர்புகளுக்கு 0333668009. சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன், வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் VTS Finance நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர். இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிஸில் இருந்தே வாங்க முடியும். VTS Finance சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர், உங்கள் நம்பிக்கையின் பங்காளி. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் 19 ஜெர்மன் மொழி பேசும் கண்டோன்களில் தற்போது 12 கண்டோன்களில் மட்டுமே ஆரம்ப பள்ளிகளில் பிரெஞ்சு இரண்டாவது மொழியாக கற்பிக்கப்படுகிறது. மேலும் சில கண்டோன்கள் பிரெஞ்சுக்கு பதிலாக ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் எண்ணத்தில் உள்ளன. ஒரு தேசிய மொழிக்கு பதிலாக வெளிநாட்டு மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது சில அதிகாரிகளுடைய விமர்சனங்களை தூண்டியுள்ளது. இந்த நிலைமை உலகமயமாக்கலின் விளைவுகளில் ஒன்றாகும். இது அடையாள இழப்புக்கு வழிவகுக்கிறது என கேண்டோனல் பொதுக்கல்வி இயக்குநர்கள் மாநாட்டின் தலைவர் கிறிஸ்டோப் டாபெலே ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேட்டியில் தெரிவித்தார். வாட் கேண்டோனின் கல்வி மற்றும் தொழில் பயிற்சி துறையின் தலைவர் ஃப்ரெட்ரிக் வாலஸ் கூறுகையில், சுவிட்சர்லாந்தில் தேசிய ஒற்றுமையின் பெயரால் மற்றொரு தேசிய மொழியை கற்பது அவசியமாகும். இது கடினமானதென்று நாம் பின்வாங்க கூடாது. பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் ஜெர்மன் மொழியையும், ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்தில் பிரெஞ்சு மொழியை மேம்படுத்துவதற்கு தீர்வுகளை கண்டறிய வேண்டிய பொறுப்பு நமது கேண்டோன்களுக்கு உள்ளதென்று அவர் மேலும் கூறினார். கிரவுடன் கண்டோனில் உள்ள ஆல்புலா ஆல்வரா நகராட்சி அதிகாரிகள் பிரீன்ஸ் மலைப்பகுதியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட சுமார் 10,000 கனமீட்டர் பாறைகள் சரிவு காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கைகள் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகளை மூடுவதை உள்ளடக்கியவை. ஞாயிற்றுக்கிழமை மண் சரிவு பிரீன்ஸ் கிராமத்தை அடையவில்லை என்றாலும் வீடுகளை அபாயப்படுத்தும் மண் பாறை குவியலின் இயக்கத்தை பெருமளவு துரிதப்படுத்தியுள்ளது. ஈரமான மண்ணின் காரணமாக விழக்கூடிய பொருட்கள் இதுவரை எதிர்பார்க்கப்பட்டதை விட ஆழமாக கிராமத்தை நோக்கி சரிய வாய்ப்புள்ளதாக ஆல்புலா ஆல்வரா நகராட்சி இன்று தெரிவித்துள்ளது. இதனால் பிரின்சாவுல்ஸ் கிராமம் முழுவதும் புதைந்துவிடும் அபாயம் உள்ளது. இப்பகுதியில் பாறை வீழ்ச்சிகள் அசாதாரணமானவை அல்ல. ஆனால் இம்முறை சரிவு வேகம் குறுகிய காலத்தில் இரட்டிப்பாகி ஒரு நாளைக்கு 46 சென்டிமீட்டராக உயர்ந்துள்ளது. வல்லுநர்கள் அனைத்து சுற்றியுள்ள போக்குவரத்து மற்றும் பயண வழிகளை மூடுவதை உள்ளடக்கிய நடவடிக்கைகளுக்கு தயாராகுமாறு அதிகாரிகளுக்கு பரிந்துரைத்துள்ளனர். நேற்று காலை முதல் கண்டோன் தொழில்நுட்ப அலுவலகமும் ரெடிக் ரயில்வேயும் கண்டோன் சாலைகளிலும் ஆல்புலா ரயில் பாதையிலும் சிக்னல் விளக்குகளை செயல்படுத்தியுள்ளன. பொருட்கள் சரிந்தால் டிஃபன் காஸ்டல் முதல் சுராவா மற்றும் லென்சர் ஹைட் வரையிலான சாலைகளும் ஆல்புலா ரயில் பாதையும் உடனடியாக மூடப்படும். மற்றும் டிஃபன் காஸ்டல் மற்றும் சுராவா இடையே ஆல்புலா ஆற்றின் இடதுபுறத்தில் உள்ள நடைபாதை மற்றும் சைக்கிள் பயணத்துக்கு தடை விதிக்கப்படும். ஆல்புலா ஆற்றின் இடது கரையில் உள்ள மலைப்பயண பாதையை மூடுவதற்கு நகராட்சி ஏற்பாடு செய்து வருகிறது.
சுவிட்சர்லாந்தில் கடத்தல் சிகரெட்டுகளின் பழக்கம் புதிய விஷயமல்ல. ஆனால் சமீபத்திய தரவுகளின்படி இந்த போக்கு அதிகரித்து வருகிறது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 300 மில்லியன் சிகரெட்டுகள், அதாவது 15 மில்லியன் பாக்கெட்டுகள் சுவிட்சர்லாந்துக்கு கடத்தப்பட்டுள்ளன. இது 2020ஐ விட 50% உயர்வு என்பதை தரவுகள் காட்டுகின்றன. ஆரோக்கியத்துக்கு தீங்கி விளைவிப்பதுடன் இந்த கடத்தல் சுவிஸ் பொருளாதாரத்துக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துகிறது. கடந்த ஆண்டு மட்டும் சுவிஸ் அரசு 76 மில்லியன் பிராங்குகள் புகையிலை வரி வருவாயை இழந்துள்ளது. இந்த தகவலை ஐரோப்பாவில் சட்டவிரோத சிகரெட் நுகர்வு குறித்து KPMG ஆலோசனை நிறுவனம் நடத்திய ஆய்வு வெளியிட்டது. KPMG ஆய்வு 38 ஐரோப்பிய சந்தைகளை ஆராய்ந்துள்ளது. இதன்படி சுவிட்சர்லாந்துக்கு கடத்தப்படும் சிகரெட்டுகளில் பெரும்பாலானவை கொசோவோவிலிருந்து 80 மில்லியன், செர்பியாவிலிருந்து 20 மில்லியன் மற்றும் போர்ச்சுகலில் இருந்து 10 மில்லியன் வருகின்றன. ஆனால் இந்த தரவுகள் முழுமையாக துல்லியமானவை அல்ல. ஏனெனில் பாதிக்கும் மேற்பட்ட கடத்தல் பாக்கெட்டுகளின் மூலத்தை துல்லியமாக அடையாளம் காண முடியவில்லை. 2020 முதல் 2024 வரை சட்டபூர்வமான சிகரெட் விற்பனை 9 பில்லியனிலிருந்து 7.5 பில்லியனாக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் சட்டவிரோத சிகரெட்டுகளின் நுகர்வு 50% அதிகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத சிகரெட்டுகள் மொத்த நுகர்வில் 3.5% உள்ளது. இது ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தாலும் இந்த எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் 52.2 பில்லியன் சட்டவிரோத சிகரெட்டுகள் நுகரப்பட்டன. இது மொத்த சந்தையில் 10% பிரான்ஸ் இதில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை சந்தித்துள்ளது. 2024இல் முந்தைய ஆண்டை விட 2 பில்லியன் சிகரெட்டுகள் கூடுதலாக சட்டவிரோதமாக நுகரப்பட்டன. பிரான்சில் 3 சிகரெட்டுகளில் ஒன்று கள்ளச்சந்தை அல்லது கடத்தல் சிகரெட்டாக உள்ளது. இதனால் 37.6% பங்குடன் ஐரோப்பாவில் முதலிடத்தில் உள்ளது. KPMG ஆய்வின்படி 38 சந்தைகளில் ஆய்வு செய்யப்பட்ட அதிகாரிகள் மொத்தம் 19.4 பில்லியன் யூரோக்கள் வரி வருவாயை இழந்துள்ளனர். சட்டவிரோத சிகரெட் சந்தையில் சுமார் 60% கடத்தல் பொருட்களாகவும் 40% போலி பொருட்களாகவும் உள்ளன. மால்போரோ மற்றும் வின்ஸ்டன் போன்ற பிரபல பிராண்டுகள் சட்டவிரோத தொழிற்சாலைகளில் பெரும்பாலும் தரம் குறைந்த புகையிலை மற்றும் அறியப்படாத பொருட்களை பயன்படுத்தி போலியாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. தரக்கட்டுப்பாடு இல்லாததால் இவற்றால் ஏற்படும் ஆரோக்கிய அபாயங்களை மதிப்பிடுவது கடினம் என்று தெரிவிக்கப்படுகிறது. நிட்வால்டன் கண்டோனில் உள்ள ஹெர்சிடன் அருகே ஜூலை 28ஆம் தேதி காலை ஒரு சிறிய விமானம் வியர் வால்டர் ஸ்டார்டர் ஏரியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. நிட்வால்டன் கண்டோன் காவல்துறையும் லூசர்ன் காவல்துறையும் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தின. காலை 9:45 மணியளவில் காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கண்டோன்களில் இருந்து மீட்பு படைகள் அனுப்பப்பட்டதாக கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். தேடுதல் பணிக்கு ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டன. மேலும் விபத்தை தொடர்ந்து ஏரியில் கெரோசின் படலம் பரவியுள்ளதால் எண்ணெய் தடுப்பு வலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் பிலாத்துஸ் நிறுவனத்தின் விமானமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பிளைட் ரேடர் 24 தரவுகளின்படி இந்த விமானம் நியூரம்பர்க் அருகே உள்ள பார்க் ஃபியூன்ஸ்டன் விமான நிலையத்துக்கு செல்லும் வழியில் ஏரியில் விழுந்துள்ளது. இந்த விமானம் கடந்த சனிக்கிழமை டென்மார்க்கிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்துள்ளது. அதற்கு முன் கனடாவிலிருந்து ஐஸ்லாந்து வழியாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து பயணித்திருந்தது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சொடோமோ ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியாகி சுவிட்சர்லாந்து மக்களுக்கு நடுநிலைமை இப்போது சுவிஸ் இலட்சியங்களில் 7வது மற்றும் கடைசி இடத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. நேரடி ஜனநாயகம், கூட்டாட்சி முறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சுவிஸ் அரசியல் அமைப்பு மக்கள் மிகவும் மதிக்கும் மதிப்பாக உள்ளது. 57% பங்கேற்பாளர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து இதை முதலிடத்தில் வைத்துள்ளனர். நிலையான மற்றும் நம்பகமானதாக கருதப்படும் சுவிஸ் பொருளாதார மாதிரி 46% ஆதரவோடு 2வது இடத்தில் உள்ளது. நாட்டின் இயற்கை அழகு 3வது இடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து உறுதியான விருப்பமும் உறுதியும், மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை, இறையாண்மை மற்றும் ஒற்றுமை ஆகியவை 39% ஆதரவுடன் உள்ளன. நடுநிலைமை முக்கியமான பண்பாக 30% பங்கேற்பாளர்கள் மட்டுமே மதிப்பிட்டுள்ளனர். இது மிக குறைந்த ஆதரவு பெற்ற பண்பாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்.
ஸ்கை ஆட்டோ ஆகே. சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம். நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும். உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள். 01 93 0 7 0 8. சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை. ஈஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம். இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச். நியாயமான விலை, விரைவான சேவை, நம்பிக்கையான முகவர். ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச். தொடர்புகளுக்கு அழையுங்கள். 079 106 06 06 அல்லது 044 666 0707. கடந்த 72 மணி நேரத்தில் வால்டிலாண்டர் ஆல்ப்ஸ் முதல் கிளாலன்லாண்ட் வரையிலான ஆல்ப்ஸ் மலைகளின் வடக்கு சரிவுகளில் பெருமளவு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகள் இந்த கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்போது மேம்பாடு எதுவும் தென்படவில்லை. ஸ்வைஸ் கேண்டோனில் உள்ள பிசிஸ்டால் மற்றும் பேர்னர் ஓபர்லாண்டில் உள்ள காட்மெண்டல் ஆகிய பகுதிகளில் கடந்த 3 நாட்களில் 109 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ததாக மெட்டியோ சுவிஸ் கீஸ்டோன் STS செய்தி நிறுவனத்தின் கோரிக்கையின் பேரில் திங்கட்கிழமை ஜூலை 28ஆம் தேதி அன்று தெரிவித்துள்ளது. ஆர்காவ் கேண்டோனில் உள்ள போஸ்பக் மற்றும் சூரிச்சில் உள்ள லாங்னவ் அல்பிஸ் ஆகிய இடங்களில் 106 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. பெரும்பாலான இந்த மழை குறுகிய நேரத்தில் கனமாக பெய்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக வானிலை குறைந்த அழுத்த பகுதிகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. மேற்கு மற்றும் வடக்கு திசைகளிலிருந்து ஈரமான காற்று அவ்வப்போது சுவிட்சர்லாந்துக்கு வருவதாக மெட்டியோ சுவிஸின் தாமஸ் கிளைபர் தெரிவித்தார். தற்போது சுவிட்சர்லாந்தில் வானிலை நிலை மோசமாக உள்ளது. அடுத்த வாரம் வரை கோடை காலத்துக்கு ஏற்ற நிலையான வானிலை ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இல்லை என்று கிளைபர் கூறினார். ஆகஸ்ட் நடுப்பகுதியில் மட்டுமே இதுபோன்ற வானிலை மீண்டும் வரலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் இந்த முன்னறிவிப்புகளை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை லூசர்ன் மாகாணத்தில் உள்ள ஹிட்ஸ்கிரிச் நகரின் மோசன் பகுதியில் ஒரு ஒற்றை குடும்ப வீட்டில் மின்னல் தாக்கியதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு படையினர் விரைவாக தீயை கட்டுக்குள் கொண்டு அணைத்தனர். இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. பொருள் சேதத்தின் அளவு இன்னும் தெளிவாகவில்லை. தீயணைப்பு படைகள் விரைவாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு அணைத்தனர். மின்னல் தாக்கிய போது வீட்டில் யாரும் இல்லாததால் எந்த ஒரு உயிரிழப்பும் அல்லது காயமும் ஏற்படவில்லை. ஏற்பட்ட பொருள் சேதத்தின் மதிப்பு தற்போது வரை உறுதிப்படுத்தப்படவில்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சோலோத்துன் கேண்டோனில் உள்ள டானிகனில் ஒரு கார் கரேஜில் கொள்ளை நடந்துள்ளது. இதில் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் 2 வாகனங்களை திருடியுள்ளனர். இதைத் தொடர்ந்து திருடப்பட்ட வாகனங்களில் ஒன்று ஒபர்கோஸ்கனில் ஒரு தனி விபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் காவல்துறை வருவதற்கு முன்பதாக குற்றவாளிகள் தப்பியோடியுள்ளனர். 2வது வாகனம் ஓல்டனில் சோலோத்துன் கேண்டோன் காவல்துறையின் ரோந்து பிரிவால் கண்டறியப்பட்டு 17 வயது பிரெஞ்சு இளைஞர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். 27ஆம் தேதி நள்ளிரவளவில் டானிகனில் உள்ள கார் கரேஜிலிருந்து 2 வாகனங்கள் திருடப்பட்டதாக சோலோத்துன் கேண்டோன் காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக பல காவல்துறை ரோந்து குழுக்கள் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டன. நள்ளிரவு கடந்து 12:45 மணியளவில் ஓபர்கோஸ்கனில் ஒரு தனி விபத்து குறித்து காவல்துறைக்கு தகவல் வந்துள்ளது. ஆரம்ப விசாரணைகளின்படி இந்த விபத்தில் ஈடுபட்டது முன்னர் திருடப்பட்ட வாகனங்களில் ஒன்று என உறுதியானது. ஆனால் காவல்துறை வருவதற்கு முன்பு குற்றவாளிகள் தப்பியோடியுள்ளனர். 2வது வாகனம் ஓல்டனில் கண்டறியப்பட்டு ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். தற்போது சோலோத்துன் கேண்டோன் காவல்துறை மாநில வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சோலோத்துன் இளையோர் வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த 17ஆம் தேதி அன்று இந்தியாவின் மும்பைக்கு செல்லவிருந்த சுவிஸ் விமான பயணிகள் எதிர்பாராத ஒரு சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளனர். ஓடுதளத்தில் விமானம் புறப்பட தயாராக இருந்தபோது உடனடியாக நிறுத்துமாறு உத்தரவு வந்துள்ளது. சுவிஸ் விமான பாதுகாப்பு அமைப்பான ஸ்கை கைட் ஓட ஆரம்பித்த விமானத்தை ஏன் நிறுத்தியது,
ஓடுதள எச்சரிக்கை அமைப்பு அபாய சமீட்சையை எழுப்பியதாகவும் ஓடுதளத்தில் ஏதோ ஒரு பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டதாகவும் மாநில நிறுவனம் தெரிவித்தது. சர்வதேச விதிமுறைகளின்படி இது ஒரு தவறான எச்சரிக்கை என்பதை உறுதியாக நிரூபிக்க முடியாவிட்டால் விமான பாதுகாப்பு அமைப்பு புறப்பாட்டை நிறுத்த உத்தரவிட வேண்டுமாகும். அவ்வாறே சுவிஸ் விமானம் புறப்பாட்டை நிறுத்தி மீண்டும் தரைப்பகுதிக்கு திரும்பியுள்ளது. பின்னர் தெரிய வந்ததன்படி இது ஒரு தவறான எச்சரிக்கையாக இருந்தது. அமைப்புகளின் உணர்திறன் காரணமாக இதுபோன்ற தவறான எச்சரிக்கைகள் ஏற்படுவது சாதாரணமாக நிகழலாம் என ஸ்கை கைட் தெரிவித்தது. ஆண்டுக்கு ஒரு முறை இதுபோன்ற தவறான எச்சரிக்கையால் ஒரு விமானம் நிறுத்தப்பட வேண்டியிருக்கும் என்றும் இது மிகவும் அரிதான நிகழ்வென்றும் கூறப்பட்டது. இந்த சம்பவம் கூட்டாட்சி சிவில் விமான போக்குவரத்து அலுவலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. முழு பிரேக் செய்யப்பட்ட போதும் விமானத்தின் டயர்கள் சேதமடையவில்லை. சுவிஸ் விமான பயணிகள் அதிர்ஷ்டவசமாக பெரிய பாதிப்பில்லாமல் தப்பியுள்ளனர். 2 மணி நேர தாமதத்துக்கு பின்னர் A330 விமானம் மும்பைக்கு புறப்பட்டது. நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை 24 மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் 24.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.